வணக்கம். இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ, எல்சியூ ஃபேன்ஸ் இருப்பீங்களா, உங்களுக்கு பெரிய டாபிக் தான். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நம்ம பசங்களாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் லியோ அப்டேட் ப்ரோ இதை தானே கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனிமேல் அது கூடவே சேர்த்து ப்ரோ லோகேஷ் ப்ரோவும் ரஜினிகாந்த் அவர்களும் சேர்றாங்களாமே, அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இதில் என்ன அடுத்தடுத்த அப்டேட்டை கேட்கணும் போல இருக்குது. அப்பேற்பட்ட மேசிவான பல விஷயங்கள் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குங்க. எஸ், நான் சொன்ன விஷயம் உண்மைதான். லோகேஷ் கனகராஜும் ரஜினிகாந்த் அவர்களும் சேர்ந்து ஒரு படத்தில் ஒர்க் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனியை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த அப்டேட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி லியோ அப்டேட்ஸை பற்றியும் சில விஷயங்களை பார்த்துட்டு போயிடலாம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் இருக்கார்ல, லலித் அவர்கள், அவர் ஒரு ஈவெண்ட்டில் ஓப்பனாக சொன்னாருங்க, எல்லாருக்குமான ஒரு படமாக லியோ இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆரம்பித்தார். ஏன்னா இதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, அதாவது சண்டை இருக்குமே ரசிகர்கள் மத்தியில், அதில் சண்டை போட ஆரம்பிக்கிறவங்க இருக்காங்களா, அவங்க சொல்கிறது ப்ரோ ஃபுல்லாக வயலன்ஸாக இருக்கும் ப்ரோ, ஃபேமிலிலாம் போய் பார்க்க முடியாது, அது லோக்கி படம் வேறு, எப்போ வச்சாலும் புதுசுனா ஊதிக்கிட்டே இருப்பாங்க இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, அதனால் எல்லா ஆடியன்ஸ்க்குமான படமும் அது இருக்காது, பாருங்கள் பெருசாலாம் கலெக்ஷன் இருக்காது அப்படின்றாங்க. அந்த ஒரு பேச்செலாம் இருக்குது பாருங்கள், அதை உடைக்கிற மாதிரி தான் நம்ம லலித் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லி அவரோட பேச்சே ஆரம்பிக்கிறாரு. எல்லாருக்குமான ஒரு படமாக இந்த லியோ படம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் பார்த்துட்டேங்க, நான் மட்டும்தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் பார்த்துருக்கேன், படம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க அப்படின்னு உச்சி முகர்ந்தே அவர் பேசியிருக்காருங்க. அதுவும் ஃபிலமன் இருக்கார்ல படத்தோட எடிட்டர், இவர் சார்ந்தும் அவர் பயங்கரமாக பாராட்டி வர இருக்கார். அதுவும் ஃபிலமனை பற்றி நம்ம லோக்கி இருக்கார்ல, அவருக்கே ஃபோன் பண்ணி பாராட்டியிருக்காரா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்த்துட்டு. அப்போ லோக்கி அவர்களே கேட்டிருக்காரா, சார் படத்தில் டைரக்ட் பண்ணது நான், நீங்கள் என்ன சார் எடிட்டரை பாராட்டி கேட்டிருக்கீங்க அப்படின்னு சும்மா ஜாலியாக கேட்டிருக்காங்களா. இதே என்ன கட் பண்ணி சீரியஸாக போட்டுற போகிறீங்க, சீரியஸாக இல்லை, ரொம்ப ஜாலியாக பேசியிருக்காங்களா. இந்த விஷயத்தையும் லலித் அவர்கள் ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் முதல்ல ஒரு செலிபிரிட்டி சொல்லியிருந்தாங்க, லியோ படத்தில் இன்ட்ரோ பிளாக் வேறு லெவலில் இருக்கும், ஷூட் பண்ணும்போது நாங்கள் பார்த்தோம், அதுவே வேறு லெவலில் இருந்துச்சு, அது படத்தில் பார்க்குறப்ப இன்னும் பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி அவங்க ஒரு ஹைப்பை ஏற்றிருந்தாங்க. நம்ம லலித் அவர்கள் சொல்லியிருக்கிறது லிட்டரலாக அதே தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் நாள் இன்ட்ரோ பிளாக் வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மனுஷன் திரும்ப ஹைப்பை இன்னும் பயங்கரமாக ஏற்றி விட்டாருங்க. ஓகே, இந்த வாரம் லியோ அப்டேட்ஸ் வாரம்னு சொல்லலாம். அப்டேட் இல்லை, அப்டேட்ஸ், சிங்குலர் இல்லைங்க, ப்ளூரலில் சொல்கிறேன். ஏன்னா இதே லலித் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஓப்பனாக ஒரு ஈவெண்ட்டில் சொல்லியிருந்தாரு, இல்லைங்க இப்போதைக்கு அப்டேட் இல்லைங்க, அடுத்த வாரம் வெயிட் பண்ணுங்கள், ஃபுல்லாக அப்டேட்ஸாக அதுக்கப்புறம் வந்துட்டே இருக்கும், படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அப்டேட்ஸாக வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாருங்க. அவர் இதை சொன்னது போன வாரம். ஸோ இந்த வாரம் அவர் சொன்ன மாதிரி அப்டேட்ஸ் வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரிலிமினரி அப்டேட்ஸாக 2 அப்டேட்ஸ் வரலாம். அதில் ஒன்று இந்த செகண்ட் சிங்கிள் இருக்குல்ல, இதை சார்ந்த அப்டேட் வரலாம். ஆக்சுவலாக இது ஒரு கைதி மாதிரி படம், அதனால் பாடல்கள்லாம் பெருசாக இருக்காதுன்னு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு கல்லூரியில் நடந்த ஈவெண்ட் அப்போ ஓப்பனாக சொல்லியிருந்தாப்புல. அப்போ நாமளே முடிவு பண்ணிட்டா ரைட்டு, நான் ரெடி மட்டும் தான், இதுக்கப்புறம் பாடல்கள் பெருசாக வராதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படத்தில் இருக்க பாடல்கள் சார்ந்து, மியூசிக் சார்ந்து, இந்த ஆடியோ ரைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கண்டிப்பாக பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆடியோவை வாங்கின கம்பெனி இருக்குல்ல, அவங்க இன்சிஸ்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க, சார் ஒரு பாட்டுனா எப்படி சார், இன்னொரு பாட்டு எதனா போட்டு அதுக்கு ஒரு லிரிக் வீடியோ எதனா கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ப்ரொமோஷன் டூலாம் யூஸ் பண்ணிப்போம், வியூஸை கொஞ்சம் நல்லா போக, ரெவன்யூ பார்க்க முடியும் சார், அவங்க கேட்டிருக்கலாம், மேபி கேட்டிருக்கலாம். அதனால் என்னவோ செகண்ட் சிங்கிள் வாலண்டியராக படம் சார்ந்து வர்ற மாதிரி இருந்து அதுக்கான அப்டேட் இந்த வாரம் வரலாம். எப்போ அந்த செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் அது சார்ந்த அப்டேட்டை பற்றி தான் சொல்கிறேன். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2வது அப்டேட்டாக இன்னொன்று வரலாம், ஆடியோ லான்ச்சிங்க. இந்த மாதம் எண்டு தான் நடக்கிற மாதிரி பேச்சு ஒன்று போயிட்டுருக்கு. முதல்ல வெளிநாடுகள் அப்படின்னு பேசப்பட்டு மலேசியா தான் முதல்ல சொன்னாங்க, அப்புறம் துபாய் வரைக்கும் டாக் போச்சு, இப்போ சென்னைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நேரு ஸ்டேடியம் இருக்குல்ல, அதுன்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பார்க்கலாம், அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும், அந்த அனௌன்ஸ்மெண்ட்டாக இந்த ஆடியோ லான்ச் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கலாம். ஸோ அந்த டேட்டை அறிவிக்க வாய்ப்புகள் பெருசாக இருக்குங்க. ஸோ இந்த லியோ அப்டேட்ஸ் வாரத்தில் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தொடர்ந்து வரதான் போது, காத்திருங்க, ஒன்று ஒன்றா உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த லியோ அப்டேட்ஸை பற்றியும் மேக்கிங் ப்ராசஸை பற்றியும் பல பேரும் பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்க இதே நேரம், யார் பார்த்த வேலைன்னு தெரியல, ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருக்காங்க பாருங்க, கடைஞ்செடுத்த வதந்திங்க. அதாவது விஜய் சாரே கேட்டாராம், இது போல் எனக்கு ஒரு டூயட் சாங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு லோக்கி முடியாதுன்னுட்டாராம். உடனே விஜய் அவர்களுக்கும் லோக்கி அவர்களுக்கும் சண்டையா, முட்டிக்கிச்சா வாக்குவாதம். இந்த படத்தில் அதுக்கப்புறம் என்ன இருக்கா, 70% படத்தையே ரத்னா இருக்கார்லங்க, அவர் தான் ஃபுல்லாக இயக்குனார், லோக்கி படத்திலே கிடையாதுன்ற மாதிரி டாக்க போட்டு விட்டாங்க. எப்படின்னா இயக்குனரே இல்லாமல் படம் எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இயக்குனர் நம்ம பாராட்டி பேசுவோம் பார்த்தீங்களா, அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும், எந்த பைபிளில் யோசிச்சதுன்னு தெரில. நம்ம ரத்னாவும் சரி லோக்கியும் சரி அவங்க கூட எப்படிலாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க ஸ்கிரிப்டை, இந்த பைபிள் இப்படி போட்டு வச்சிருக்கு. இது என்ன ஹைலைட்னா, இது வதந்தினே தெரியாமல் பல பேர் இதை நம்பி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், விஜய் அண்ணாக்கும் லோக்கி அண்ணாக்கும் முட்டிக்கிச்சு, முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் படத்தில் அவங்க சேரவே மாட்டாங்க, ரத்னா தான் ஃபுல்லாக எடுத்திருக்காரு, அப்போ படம் எந்த அவுட் வரப்போ தெரியல, அது இதுன்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களை நம்பவே நம்பாதீங்க, கடைஞ்செடுத்த பொய் இது. மனஸ்தாபங்கள் மேபி வந்திருக்கலாம், அது கூட ப்ரோ இந்த ஷாட் அந்த ஷாட்னு அது வேணா வந்திருக்கலாம், அது 2 பேருக்கு இடையில வந்துச்சா கூட இது வரைக்கும் தெரியல. இதெல்லாம் அவங்க சொல்லணும், மற்றவங்க பேசல, வெறும் புரளி மட்டும்தான். அப்படி அவங்க தரப்பில் எதுவுமே இதெல்லாம் சொல்லாதப்ப எப்படி அந்த ஸ்பாட்டில் போய் பார்த்த மாதிரி இந்த அளவு அடிச்சு விடுறாங்கன்னு தெரில மக்களே. ஓகே விடுங்க.
இதில் இன்னொரு தரப்பு என்ன கேட்குறாங்க, ப்ரோ இது வதந்தி இல்லை அப்படின்னா எதுக்காக லியோன்ற அந்த டைட்டிலை லோகேஷ் கனகராஜ் அவரோட சமூக வலைதள பக்கத்தில் சேர்க்கல அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு என்னங்க சொல்கிறது, என்னன்னா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான படங்கள் இருக்குல்ல, அந்த படங்களோட பேர் மட்டும்தான் நீங்கள் இங்கே பார்க்க முடியும் அவரோட அதிகாரப்பூர்வ ட்விட்டர் ஹேண்ட்லிங் பேஜில். அதாவது மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம். லியோ இன்னும் ரிலீஸ் ஆகலைங்க. ஸோ இந்த 4 படத்துக்கும் லியோக்கு இருக்க ஒரு பெரிய வித்தியாசம், லியோ ரிலீஸ் ஆகலை, இதெல்லாம் ஆயிடுச்சு. லியோ ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவரும் அந்த டைட்டில் கண்டிப்பாக அங்கே ஹேஷ்டாக போட தான் போகிறாரு. அதுக்குள்ளே இதை போய் கனெக்ட் பண்ணி இந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணுறன்ற பேரில் வதந்தியை கிளப்பி எதுக்கு? எனக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னா, இந்த கேஸ்டிங் இருக்குல்ல லியோவில், நடிகர் பட்டாளம் உள்ளே சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அதாவது நாங்கள் ஒரு லிமிட் வச்சுட்டோம், ஓகே இதுக்கப்புறம் யாரும் உள்ளே வர போகிறதில்ல, ஃபுல்லாக படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சிடும் போது தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு ஒவ்வொருத்தராக உள்ளே வர ஆரம்பித்தாங்க. குறிப்பாக அதில் அனுராகை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காப்புல, என் லைஃப்பில் ஒரு தடவையாச்சும் லோகேஷோட படத்தில் நடிச்சணும் அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு இன்டர்வியூவை கேட்ட லோகேஷ் அவர்கள் அவரை கூப்பிட்டு படத்தில் நடிக்க வச்சு பாருங்கள் எப்படி வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் அனுராக் அவர்கள் சும்மா கிடையாதுங்க, தமிழ் சினிமா ஜாம்பவான்களே வியந்து பார்த்த ஒரு டைரக்டர். இந்த இமைக்கா நொடிகள் படத்தில் வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பார் பாருங்க, அவர் தான் அனுராக் கஷ்யப். சூப்பராக பண்ணுவாப்ல, சிறந்த டைரக்டர், சிறந்த நடிகரும் கூட. அப்பேற்பட்டவர் இந்த படத்தில் ஆன்போர்ட் ஆனாருங்க. இதெல்லாம் லியோ படத்தில். இதுமாரி பல பேரை உள்ளே வந்திருக்காங்க. போகிற போக்க பார்த்தா லியோ படத்தில் யார் கேமியோ வராங்களோ இல்லையோ, விஜய் அவர்களே கேமியோ தான் போல இருக்குது. அந்தளவுக்கு நடிகர்கள் உள்ள லோக்கி அவர்கள் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு ட்விஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம லோக்கி இருக்கார்லங்க, அடுத்த 10 வருஷம் ஃபுல் பேக்குடுன்னு சொல்லலாம். அதாவது ஃபுல் மீல்ஸ் எனக்கு தெரிஞ்ச ரசிகர்களுக்கு அந்தளவுக்கு ப்ராஜெக்ட்ஸை கையில் வச்சுருக்காரு. இதெல்லாம் பார்க்குறப்ப லியோ இருக்குல்ல, அதுவே சின்னதாக சுருங்கின மாதிரி இருக்குங்க. அவ்வளோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸு. அதாவது இரும்பு கை மாயாவி, நம்ம லோக்கியோட கனவு படம், அடிக்கடி சொல்கிற படம், சூர்யார்களை வச்சு பண்ணுற படம். அது ஒரு பக்கம். ரோலெக்ஸு, அதுவும் சூர்யார்களை வச்சு பண்ணுற படம் தான். இது பார்த்தாதுன்னு கைதி 2 மெகா எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு. இதெல்லாம் தாண்டி தான் விக்ரம் 3. கடைசியாக தான் நம்ம விநாயக் மகாதேவன் வந்திருக்காப்புல, தலைவர் 171. நான் இப்போ ரஜினிகாந்தா கேட்டிங்கன்னா எஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரஜினி சாரோட 171வது படத்தை இயக்க போகிறது நம்ம லோக்கி தான். ஸோ இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் மலை மாதிரி சுற்றி இருக்கிறதுனால தான் லியோவோட அளவே இப்போ சின்னதான மாதிரி இருக்குங்க. ஆப்வியஸ்லி இந்த இண்டஸ்ட்ரி ஹிட்டாக மாறுறதுக்கு லியோ படத்துக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது, அதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் வரப்போகிற லோக்கியோட படங்கள் இருக்க பாருங்க, ஃபுல்லி பேக்கடுங்க. இந்த இந்தியன் இண்டஸ்ட்ரியில் ஒட்டுமொத்தமாக சொல்லலாம், தமிழ் இண்டஸ்ட்ரியில், இந்தியன் இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லோக்கி பிரதான டைரக்டராக வலம் வர பெரிய வாய்ப்பு இருக்குது. பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் இருக்காங்க டைரக்டர்ஸ் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில், அவங்கள தூக்கி சாப்பிட்றதுக்கும் லோக்கிக்கு பெரிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. தலைவர் 171 நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த போஸ்டர் ஃபேன்மேடு கிடையாதுங்க, சன் பிக்சர்ஸ் இருக்காங்களே அவங்களே உருவாக்கி வெளியிட்டிருக்க அஃபிஷியல் போஸ்டர். ரஜினிகாந்த் அவர்கள், லோகேஷ் கனகராஜ் அவர்கள், அனிருத் அவர்கள், அன்பறிவு அவர்கள், இவங்க கூட சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் இணையுது. ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் 171வது படத்தை இயக்க போகிறது நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். இதில் விஷயத்தை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணுங்க. என்னதான் சொல்லுங்க, ஜெயிலர் படம் ஹிட் ஆனதுக்கு அவர் காரணம் இவர் காரணம் நீங்கள் சொன்னாலும் ஒரு நபரை நான் அடித்து சொல்லுவேன், அனிருத். என்ன மியூசிக்கு! அதாவது அந்த படத்தில் நீங்கள் மியூசிக்கை மட்டும் மியூட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூஸ்பம் மூவ்மெண்ட் பெருசாக இருக்காது. ரஜினி சாரோட ஃபேன்ஸை ஒத்துப்பீங்க நம்புகிறேன். அனிருத் அவர்கள் பிஜிஎம் தான் படத்துக்கு பெரியான ஸ்கோப்பை கொடுத்துச்சு, அதுவும் அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. ஒரு மியூசிக் டைரக்டர் பர்ஃபெக்டாக அவரோட வேலையை பண்ணாலே அந்த படம் எந்த அளவுக்கு தூக்கிட்டு போகுன்றதுக்கு இந்த படம் ஆகச்சிறந்த சான்று. ஆனால் எல்லா படத்துக்கும் இது ஒத்து போகுமா கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இவர் மாதிரி இமேஜ் இருக்க ஒரு நடிகர் அதில் நடிச்சிருக்கணும். ஓகே, இந்த 171 சார்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரசிகர்கள், நெட்டிசன்ஸ் குறிப்பாக சோஷியல் மீடியா முழுக்க இந்த ஒரு ஃபோட்டோ தான் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் உச்சத்தில் இருக்க நடிகர்னா ரஜினிகாந்த் அவர்கள், உச்சத்தில் இருக்க டிரெக்டர்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள். இந்த 2 பேரும் சேர்றாங்க, அந்த ஒரு படம் வெளியாகுது தியேட்டரில் அப்படின்னா இதுதான் நடக்கும். திரை தீப்பிடிக்கும்னு ஒரு வரி வரும் பாருங்க, பாடல் வரி. கண்டிப்பாக இந்த தியேட்டரில் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஏன்னா 2 பேருமே மாசுக்கு பேர் போனவங்க, என்னென்னத்தை பண்ண காத்திருக்காங்களோ. ஃபேன்மேடு ஜாலங்களே இப்போ நிறைய நிகழ்த்தப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இது ஆக்சுவலாக ஃபேன்மேடு தான். அதாவது சன் பிக்சர்ஸ் வெளியிட்ட அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் இருக்குல்ல, அதுலேயே இந்த ரஜினி அவர்களோட தோற்றத்தை கிரியேட் பண்ணி உள்ளே வச்சிருக்காங்க. ஆனால் இதை பார்த்தா ஏதோ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வெளியிட்டிருக்க மாதிரி தாங்க இருக்குது. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த 171 அனௌன்ஸ்மெண்ட் வெளியாக இருக்குது. இதே நேரம் ரஜினிகாந்த் அவர்கள் சென்னை ஏர்போர்ட்டில் வந்திருக்காங்க. அங்கே சில பேர் இந்த ஏர்போர்ட் ஊழியர்கள்லாம் அவரை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்காங்க, அவர் கூட புகைப்படங்களும் எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ இப்போ பெருசாக பேசப்பட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அவரை நேரில் பார்க்குறவங்க அப்படி பார்க்குறாங்க, ரஜினி சார் ரஜினி சார்னு அப்படி பார்க்குறாங்க. ஆனால் அந்த மனுஷன் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எளிமை மட்டும்தான். இந்த சீனை போடுறது, ஆவாஸ் காட்டுறதெல்லாம் எதுவுமே கிடையாது. சக மனுஷன் எந்தளவு சக மனுஷன் கூட பழகணுன்றதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஆகச்சிறந்த சான்றுங்க.
அவர்கிட்ட இருந்து நம்ம எதனா கற்றுக்கிறதா இருந்தால் அந்த எளிமையும் இவ்வளோ உயரத்துக்கு போய் திமிரு காட்டாத அந்த பணிவு இருக்குல்ல, அது தான் மக்களே. ஓகே, லியோ சூடு ஹெவியாக போயிட்டுருக்க இதே நேரம் தலைவர் 177 அப்படின்ற ஹேஷ்டாக் வெளியிடப்பட என்ன காரணம்? இவ்வளோ அவசரமாக என்ன காரணம்? ஏன்னா சினிமாவில் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு நடிகர் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காருன்னா அந்த படம் சார்ந்த எக்ஸ்பெக்டேஷனில் மக்களை வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான், இல்லைனா இறுக்கமான நேரத்தில் தான் அடுத்த படம் சார்ந்த அனௌன்ஸ்மெண்ட்டே வெளியே வரும். ஆனால் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? லியோ படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் சூடு இன்னும் குறையில, அதுக்குள்ள ரஜினிகாந்த் அவர்கள் 171வது படம் சார்ந்த அறிவிப்பு அஃபிஷியலாக வெளியிடப்பட்டிருக்கு. இவ்வளோ வேகம் காட்டுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 5 காரணங்கள் இருக்குது நான் நம்புகிறேன். இதில் மேபி 1 மட்டும் காரணமாக இருக்கலாம், இல்லைனா 5மே காரணமாக இருக்கலாம். அப்படி இதுவும் இல்லைனா என் சிற்றறிவுக்கு எட்டாத ஒரு காரணமாக கூட இருக்கலாம். இவ்வளோ ஸ்பீடுக்கு முதல் காரணமாக நான் பார்க்கறது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அண்ட் ரஜினிகாந்த் அவர்கள். இவங்க 2 பேருக்கு இருக்க சம்பள தொகை இருக்குல்ல, அதை தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போதான் அவங்க 2 பேருக்கு சம்பளம் எங்கேயோ இருக்குது. இன்னும் சில வருஷங்கள் கடந்த பிற்பாடு இவங்க 2 பேரை வச்சு படம் எடுக்கிறதா இருந்தால் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு எவ்வளோ செலவு ஏற்படும் யோசிச்சு பார்க்க முடியுதா? ஸோ அவங்க ப்ராஃபிட்டில் கண்டிப்பாக அடி வாங்குவாங்க. ஸோ அதனால என்னவோ இவங்க 2 பேர் சார்ந்த அந்த பட அறிவிப்பை இவ்வளோ சூட்டோட சூடாக சன் பிக்சர்ஸ் வெளியிட்டிருக்க மாதிரி இருக்குது. 2வது காரணம் லோக்கியோட லைனப்புங்க. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடியே இந்த கைதி படம் முடித்த கையோடு அதே ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு கைதி 2 சார்ந்த ஒரு அஷூரன்ஸையும் கொடுத்துருக்காப்புல. அந்த படம் என்ன லைன் அப்லேயே தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே வேற்று மொழிகளில் இருந்தும் சில இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து இவருக்கு அழைப்பாக வந்துகிட்டு இருக்கு, எங்களுக்கு ஒரு படம் பண்ணுங்கன்னா அங்கே இருக்க பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸும் லோக்கியை நாடி அட்வான்ஸாக கொடுக்குற வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. ஸோ லோக்கியோட லைனப் பெருசாக போயிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் விட்டால் லோக்கியை பிடிக்க முடியாது, அதுக்கப்புறம் பிடிச்சாலும் ஹியூஜ் அமௌண்ட்டை உள்ள சம்பளமே இறக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால என்னவோ அனௌன்ஸ்மெண்ட் இப்போ கொடுத்துட்டா அவங்க பண்ணி தானே ஆகணும். ஸோ இதனால் கூட இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஸ்பீடாக வந்திருக்கலாம். 3வது விஷயம், ஜெயிலர் காட்டின ஒரு சுவை இருக்குது பாருங்கள், தயாரிப்பு நிறுவனத்துக்கு பெரிய சுவையாக அது மாறி இருக்கலாம். ஏன்னா என்னதான் நீங்கள் படத்தை எடுக்கிறதா இருந்தாலும் ப்ரொடக்ஷன் கம்பெனி எதுங்க அல்டிமேட் கோலு? பிஸ்னஸ் பண்ணி லாபம் பார்க்கறதா எல்லாருக்கும் அதுதான். அப்படி இருக்கிறப்ப ஜெயிலர் படம் மூலமாக இந்த சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேர் கிடச்சிருக்கு. ஏற்கனவே குட்வில் சூப்பராக இருக்கும் அந்த கம்பெனிக்கு, அது இன்னும் ஒரு படி மேலே போயிருக்கு. அப்பேற்பட்ட சுவையை அடுத்து இன்னும் இமாலய லெவலுக்கு பார்க்குற மாதிரி தான் லோக்கியை அவங்க ப்ராஜெக்ட் டூவில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சூட்டோட சூடாக அறிவிச்சா அது இன்னும் நல்ல ப்ரொமோஷன் டூலாக இருக்கும். லியோவை பற்றி பேசுகிறவங்க இந்த படத்தை பற்றியும் பேசலாம்ன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஸோ இந்த அறிவிப்பு சீக்கிரம் மாதிரி இதுவும் காரணமாக இருக்கலாம். 4வது விஷயம், LCU லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். இதை மக்கள் நீங்கள் மார்வலோடு தொடர்படுத்தி வெவ்வேறு பேசலாம், ஆனால் இது ஒரு வியாபார கருவியை தான் நான் பர்சனலாக பார்க்குறேன். ஏன்னா LCUக்கே அந்த படம் வருமா வராதான்றதா இப்போ இருக்க ஒரு பெரிய ப்ரொமோஷனல் டூலு. அதே ஒரு எதிர்பார்ப்பு லோகேஷ் அண்ட் ரஜினிகாந்த் அவர்கள் சேர்ந்து பண்ணுற அந்த படத்தில் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா என்ன? இந்த லியோக்கு பண்ணுற மாதிரியே இந்த படமும் LCUவில் வருமா வராதான்ற எக்ஸ்பெக்டேஷனில் கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு கடைசியில் படம் பார்க்குறப்ப ஒரு கூஸ்பம் கிடச்சா எப்படி இருக்கும்? ஸோ மிகப்பெரிய ப்ரொமோஷனல் டூல் LCU. அதை இப்போவே ப்ரொடக்ஷன் கம்பெனி கரெக்டாக கையில் எடுத்திருக்கா மாதிரி இருக்குது. இவ்வளோ ஸ்பீடாக அனௌன்ஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி சொல்கிறேன். இல்லை 5வதாக பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு வயசு ரொம்ப ஆயிடுச்சுங்க, 73. ஓகேவா, டிசம்பர் 12 வந்தால் 73. இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு படங்கள் பண்ணுவார், எத்தனை படங்கள் பண்ணுவார்ன்றதான் பெரிய கேள்வியே. ஸோ அந்த வகையில் ரஜினி சாரோட கடைசி படம்னு ஒரு படம் இருந்தாலே அதுக்கு எந்த அளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க யோசிச்சு பாருங்க, பிச்சுக்கும். அதுவும் ஒரு உச்ச டிரெக்டரை ஒருத்தரை வச்சு அவர் பண்ணுறாங்க அப்படின்னா அது இன்னும் பயங்கர ஸ்கோப்பாக இருக்கும். ஸோ ரஜினி சாரோட கடைசி படம் எதிர்பார்ப்புன்ற ஒரு விஷயமும் இந்த ப்ராஜெக்டில் ரசிகர்களை பார்க்க முடிஞ்சிட்டு இருக்குங்க. அப்படி மட்டும் அமைஞ்சிடுச்சுன்னா அது பெரிய வரும் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு. தற்செயலான ஒரு விஷயம் சொல்கிறேன், முடிஞ்சவங்களை கனெக்ட் பண்ண முடியுதான் பாருங்கள். அப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை கண்டுபிடிச்ச விஷயத்த கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னன்னா, பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் ஆன ப்ராஜெக்ட் தான் ஜெயிலர். பீஸ்டோட டைரக்டர் நெல்சன் அவர்கள், ப்ரொடக்ஷன் கம்பெனி சன் பிக்சர்ஸ். ஓகேவா, ஜெயிலரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியும் சன் பிக்சர்ஸ் தான், நெல்சன் இயக்கின படம் தான். இப்போ அப்படியே கட் பண்ணிங்கன்னா லியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தலைவர் 171 இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இங்கே டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். இதை நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப என் மனசில் ஒன்று தோணுச்சு, உங்கள் மனசில் அதே தோணுதான் பார்க்குறேன், கனெக்ட் ஆகுதான்னு. இல்லைனா நான் கண்டுபிடிச்சதில் பெரிய விஷயமா அது இருக்கலாம், அதை தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கேன். கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ரைட்டு, தமிழ் சினிமா தந்த முத்துக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 3 பேரை சொல்லலாங்க. நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள், நெல்சன் அவர்கள், அட்லி அவர்கள் 3 பேருமே ஆகச்சிறந்த இயக்குனர்கள். அதுவும் நம்ம லோக்கி ப்ரோவும் நெல்சன் ப்ரோவும் தமிழ் சினிமான்ற வட்டத்துக்குள்ளே இருக்காங்க. ஆனால் நம்ம அட்லி ப்ரோ போயிட்டாப்புல பாலிவுட்டுக்கு, அதுவும் பாலிவுட் ஹிஸ்ட்ரியில் பார்க்காத ஹிட்டு மாதிரி ஜவான் அங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்தை பற்றி ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டு அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒரு மனுஷனால் எப்படி இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியும், இவ்வளோ திறமை எப்படி இருக்குன்ற மாதிரி தான் அந்த ரிவ்யூவை நம்ம பண்ணியிருப்போம். அவ்வளோதான் சாப்பிட்டாப்புல அட்லி அவர்கள். நமக்கு ஜவான் படம் அப்படின்றது பழசு, ஆனால் அந்த ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு பிரம்மாண்ட புதுசு. அவங்க பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க.
இந்த 3 பேரை சேர்ந்துருக்க அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அதுவே அழகுங்க. அடித்து சொல்கிறேன், இந்த 3 பேர் தான் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இது ஒரு அடுத்த எதிர்காலம்னு சொல்லலாம். மக்களே, செம்ம பிக்கில் பாருங்க, இதை நான் டீகோட் பண்ண வேணாம், கண்டிப்பாக நீங்களே டீகோட் பண்ணியிருப்பீங்க. ரஜினி சாரோட ஃபேஸ், இன்னொரு பக்கம் கமல் சாரோட ஃபேஸ், அந்த பக்கம் ஒரு டீம், இந்த பக்கம் ஒரு டீம். அதாவது எல்சியூ கனெக்ட் இருக்குல்ல, அதை வச்சு தான் சொல்கிறேன். இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தாங்க. ரஜினிகாந்த் அவர்களோட கடைசி படமாக ஒருவேளை இந்த 171 இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த படம் எல்சியூ கீழே வந்து அதில் கமல் சாரையும் ரஜினி சாரையும் ஒரே ஃப்ரேமில் பார்க்குற ஒரு சான்ஸ் கிடச்சா எப்படி இருக்கும்? ஆரம்பித்த இடத்துலையே அவரோட கரியர் முடிவுக்கு வர மாதிரி இருக்கும். அதுவும் ரசிகர்களுக்கு மெகா கூஸ் பம்பாக அமையும், அதில் மாற்றிருக்கிறதே கிடையாதுங்க. அப்படி ஒரு தருணம் நம்மளுக்கு அமையுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போடுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.